ஆடி வெள்ளியை முன்னிட்டு திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் அருகே 36 அடி உயரமுள்ள 5 தலை நாகத்துடன் கூடிய பிரம்மாண்ட சிவலிங்கத்திற்கு சிறப்பு பாலாபிஷேகம் செய்யப்பட்டது. தென்குடி அங்காளிபுரத்தில் உள்ள ஆலயத்தில் நடைபெற்ற பால்குட திருவிழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு நடத்தினர். முக்கிய நிகழ்வாகிய வளையல் காப்பு ஜூலை 28ஆம் தேதி நடைபெறவுள்ளது. பிரதமரின் வருகையை முன்னிட்டு திருச்சியில் 6 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. தூத்துக்குடி விமான நிலையத்திலிருந்து திருச்சி விமான நிலையத்திற்கு சனிக்கிழமை இரவு 10:30 மணிக்கு வரும் பிரதமர் ஆட்சியர் அலுவலக சாலையில் உள்ள நட்சத்திர விடுதியில் தங்குகிறார். இதையடுத்து விமான நிலையத்திலிருந்து நட்சத்திர விடுதி செல்லும் பாதை முழுவதிலும் உள்ள கட்டடங்கள், வீடுகள் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளன. நட்சத்திர விடுதி முழுவதும் காவல்துறையின் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டுவரப்பட்டுள்ளது. கோவை அருகே காட்டு யானை பலாமரத்தில் ஏறி பலாப்பழங்களை பறித்து உண்ணும் காட்சி வைரலாகி வருகிறது. வால்பாறை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் காட்டு யானைகள் நடமாட்டம் அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் தேயிலை தோட்ட குடியிருப்பு அருகே இருந்த பலாமரத்தில் ஒற்றை காட்டு யானை மரத்தின் மீது கால்களை வைத்து ஏறி நின்று பழங்களை பறிக்கும் காட்சி தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது. புதுச்சேரியில் பதிவு செய்யப்படாமல் உள்ள மீனவ கிராமங்களுக்கான பொது சொத்துக்களை பதிவு செய்ய கோரி மீனவர் அமைப்பு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. காரைக்காலுக்கான வரைவு கடற்கரை மண்டல மேலாண்மை திட்டத்தில் பதிவு செய்யப்படாமல் உள்ள 700 ஏக்கர் மீனவ சொத்துக்களை பதிவு செய்ய கோரியும் கடல் பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் முழக்கமிட்டனர். இதில் மீனவர் அமைப்புடன் சேர்ந்து திமுக, கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சியினரும் பங்கேற்றனர். நாமக்கல்லில் நடைபெறும் பணியிட மாறுதல் கலந்தாய்வில் முறைகேடு நடப்பதாக குற்றம் சாட்டி தமிழ்நாடு நடுநிலைப்பள்ளி பட்டதாரி ஆசிரியர் சங்கத்தினர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். பரமத்தி ஒன்றியத்துக்குட்பட்ட ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி கணித ஆசிரியர் பணியிடத்தை காலி என அறிவிக்காமல் மறுத்ததாக கூறி கல்வித்துறை அதிகாரிகளை கண்டித்து இந்த போராட்டம் நடத்தப்பட்டது. ராமேஸ்வரம் அருகே நடைபெற்ற மத நல்லிணக்க விழாவின் தேர்பவனியில் மும்மதத்தைச் சேர்ந்த திரளானோர் கலந்து கொண்டனர். தங்கச்சிமடத்தில் உள்ள 100 ஆண்டு பழமை வாய்ந்த புனித தூய சந்தியாகப்பர் தேவாலயத்தில் 483ஆம் ஆண்டு மத நல்லிணக்க திருவிழா கடந்த புதன்கிழமை கொடியேற்றத்துடன் துவங்கியது. இந்நிலையில் விழாவின் முக்கிய நிகழ்வான தேர்பவனியில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்கள் மற்றும் கேரளா உள்ளிட்ட வெளிமாநிலங்களில் இருந்தும் மதம், இனம், மொழி வேற்றுமையின்றி மக்கள் கலந்து கொண்டனர். விருதுநகர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 680 கிராம் எடையுடன் பிறந்த குழந்தை 76 நாட்கள் அளிக்கப்பட்ட தீவிர சிகிச்சைக்கு பின் 1 கிலோ 300 கிராம் எடையுடன் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டுள்ளது. காரியாபட்டி அருகே உள்ள வரலொட்டியைச் சேர்ந்த பிரியதர்ஷினி சுரேஷ்குமார் தம்பதிக்கு 6 மாதங்களில் குறைப்பிரசவத்தில் பிறந்த பெண் குழந்தை அரசு மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்களின் அதீத அர்ப்பணிப்பால் காப்பாற்றப்பட்டிருக்கிறது. இதற்காக உழைத்த மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்களுக்கு மருத்துவமனை முதல்வர் ஜெயசிங் பாராட்டு தெரிவித்தார். மதுரையில் முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாமின் நினைவு நாளை முன்னிட்டு அவரது பெயர் வடிவத்தில் நின்று பள்ளி குழந்தைகள் உலக சாதனை முயற்சியில் ஈடுபட்டனர். அப்துல் கலாமின் 10ஆம் ஆண்டு நினைவு நாள் வருகிற 27ஆம் தேதி அனுசரிக்கப்படும் நிலையில் இந்த நிகழ்வு நடத்தப்பட்டது. நிகழ்ச்சியின் இறுதியாக கலாமின் பெயர் வடிவில் நின்று சாதனை முயற்சியில் ஈடுபட்ட பள்ளி மழலையர்களுக்கு சான்றிதழ் மற்றும் மரக்கன்றுகள் வழங்கப்பட்டன. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே செண்டுமல்லி பூக்கள் விலையில் தொடர்ந்து ஏற்றம் இறக்கம் காணப்படுகிறது. பூக்களின் வரத்து அதிகமாக இருப்பதால் 1 கிலோ 10 ரூபாய் முதல் 15 ரூபாய்க்கு மிகவும் குறைந்த விலையில் ஏலம் போவதால் விவசாயிகள் ஏமாற்றமடைந்துள்ளனர். ஆவடியார் கோவில் அருகே சகோதரர்கள் கொல்லப்பட்ட சம்பவத்தில் குற்றவாளிகளை விரைந்து கைது செய்ய கோரி உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். காமராஜ் நகரைச் சேர்ந்த கண்ணன் மற்றும் கார்த்திக் இருவரும் நேற்று இரவு கொலை செய்யப்பட்டனர். இந்த நிலையில் கொலை குற்றவாளிகளை கைது செய்ய கோரியும் உரிய நீதி வழங்க கோரியும் மணமேல்குடி செல்லும் சாலையில் அமர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதிகாரிகள் நடத்திய பேச்சுவார்த்தையை தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது.
இந்தியாவிற்கு வந்து கல்வி சேவை புரிந்த இங்கிலாந்து பாதிரியாரின் பிறந்தநாள் விழா பெரியகுளம் அருகே கொண்டாடப்பட்டது. ஜி கல்லுப்பட்டி கிராமத்திற்கு 1974ஆம் ஆண்டு வந்த ஜேம்ஸ் கிம்டன் குழந்தைகள் காப்பகங்கள், மருத்துவமனைகள் மற்றும் பள்ளிகளை தொடங்கினார். மறைந்த கிம்டன் 100ஆம் ஆண்டு பிறந்தநாள் விழாவில் ஜேம்ஸ் கிம்டன் பள்ளியின் முன்னாள் மாணவர்களான சென்னை மாநகராட்சி இணை ஆணையர் ஜெயசீலன் மற்றும் நீதிபதி நல்லக்கண்ணன் ஆகியோர் பங்கேற்று அவருக்கு புகழஞ்சலி செலுத்தினர். சென்னை பூந்தமல்லியில் உள்ள தொன்குவநல்லா அரசு உதவி பெறும் பள்ளியைச் சேர்ந்த கற்றல் திறன் குறைபாடுடைய குழந்தைகள் 110 பேர் காண்போம் கற்போம் திட்டத்தின் கீழ் சென்னை கிண்டி சிறுவர் பூங்கா மற்றும் பாம்பு பண்ணைக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். அங்கு விலங்குகளையும் பாம்புகளையும் கண்டு குழந்தைகள் ஆர்வத்துடனும் நிகழ்ச்சியுடனும் ரசித்தனர். பாடப்புத்தகங்களோடு வெளி உலக அறிவை வழங்கும் நோக்கில் இத்தகைய பயணங்கள் ஏற்பாடு செய்யப்படுவதாக பள்ளி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. ஆடி மாதத்தின் 2வது வெள்ளியை முன்னிட்டு வேலூர் காட்பாடி அடுத்த வஞ்சூரில் உள்ள ஸ்ரீ வஞ்சியம்மன் ஆலயத்தில் அம்மனுக்கு நவதானியங்களால் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டது. பழமையான இக்கோயிலில் குழந்தை வடிவில் அருள்பாலிக்கும் வஞ்சியம்மனுக்கு தாமரை விதை, கேழ்வரகு, வெள்ளையீள் உள்ளிட்ட தானியங்களால் ஸ்ரீ சக்கரம் வடிவில் அலங்காரம் செய்யப்பட்டது. திரளான பக்தர்கள் வழிபாடு நடத்தினர். மதுபோதையில் குமரி மாவட்டம் மருமனை சந்திப்பு பகுதியில் போக்குவரத்திற்கு இடையூறாக சாலையில் காரை நிறுத்தி ரகளையில் ஈடுபட்ட நபரை காவல்துறையினர் துரத்தி பிடித்தனர். பொதுமக்கள் வாகனத்தை ஓரமாக நிறுத்த சொல்லியும் அந்த நபர் கேட்காமல் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். இதனால் ஆத்திரமடைந்த மக்கள் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். மதுபோதையில் இருந்த அந்த நபர் காவல்துறையினர் வருவதை தெரிந்து வாகனத்தை வேகமாக தாறுமாறாக ஓட்டிச் சென்று கடைகளை சேதப்படுத்தினார். இருப்பினும் காவல்துறையினர் அவரை முழுக்கோடு பகுதியில் மடக்கி பிடித்து வழக்குப்பதிவு செய்தனர். தேனி மாவட்டம் மாண்டிப்பட்டி யானை மார்க்கெட்டில் வெண்டைக்காய் விலை மிகவும் உயர்ந்து 1 கிலோ 60 ரூபாய் வரை ஏலம் போனது. ஆண்டிப்பட்டி சுற்றுவட்டார பகுதிகளில் சாகுபடி செய்யப்படும் வெண்டைக்காய் யானை மார்க்கெட்டில் ஏலம் விடப்படுகிறது. கடந்த வாரம் 1 கிலோ 15 முதல் 20 ரூபாய் வரை ஏலம் போன நிலையில் தற்போது மிகவும் அதிகரித்து கிலோ 50 ரூபாய் முதல் 60 ரூபாய் வரை விலை போனது. வெண்டைக்காயின் வரத்து குறைவாக உள்ள நிலையில் தேவை அதிகரிப்பால் விலை 3 மடங்கு உயர்ந்திருப்பதாக வியாபாரிகள் தெரிவித்தனர். 87வது பிறந்த நாளை முன்னிட்டு சரஸ்வதி கலைக்கல்லூரியில் 87 மரக்கன்றுகளை நட்ட பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் கைப்பந்து விளையாட்டுப் போட்டியினை துவக்கி வைத்தார். இந்த நிலையில் 1500 கல்லூரி மாணவர்கள் கைகோர்த்து நின்று மருத்துவர் ராமதாஸின் பிரம்மாண்ட உருவத்தை உருவாக்கி அசத்தினர். மாணவர்கள் சிலம்பம் சுற்றியது ராயல் புக் ஆஃப் ரெக்கார்ட் புத்தகத்தில் உலக சாதனையாக பதிவு செய்யப்பட்டது. கன்னியாகுமரியில் திடீரென அரசு பேருந்துகளை சாலையில் நிறுத்தி ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நேற்று இரவு மார்த்தாண்டம் நோக்கி சென்ற அரசு பேருந்து இருசக்கர வாகனம் மீது மோதியதில் 2 சிறுவர்கள் உயிரிழந்தனர். இந்த விபத்து தொடர்பாக பேருந்தை ஓட்டி வந்த ராஜேஷ் மீது மார்த்தாண்டம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர். இதனை கண்டித்து ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் நடுவழியில் பேருந்துகளை நிறுத்தி போராடியதால் பயணிகள் சிரமங்களுக்கு ஆளாகினர். ராமேஸ்வரத்தை அடுத்த தென்குடா கிராமத்திற்கு செல்லும் ரயில்வே சுரங்கப்பாதையில் கடந்த 2 மாதங்களுக்கும் மேலாக இடுப்பளவு தண்ணீர் தேங்கியுள்ளது. இதனால் மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் உயிரை பணயம் வைத்து ரயில்வே தண்டவாளங்களை கடந்து செல்கின்றனர். நீரூற்று காரணமாக தண்ணீர் தேங்குவதாகவும் அதனை வெளியேற்றும் பணி தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. நீரை அப்புறப்படுத்த விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் வலியுறுத்துகின்றனர்.